ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா வாழைப்பூ ஃப்ரை ரெசிபி தாங்க. அப்படியே மொறுன்னு சூப்பரான ஒரு டேஸ்ட்டோட ரெசிபி பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நான் அதுக்காக ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த பூ மட்டும் தனியாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது உள்ளே ஒரு நார் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த நாரை எடுத்துடணும். இதை சின்னவங்களும் ஞாபகம் இருக்கான்னு தெரில, சின்ன வயசில் இதில் அதை உடுத்தி அதில் தேன் இருக்குன்னு குடிப்பங்கள்ல, அதுதான். அதை எடுத்துடணும். அப்புறம் அந்த நாரை எடுத்துடணும். அந்த நாரை எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா அது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். உண்மையாக வேறு லெவல் டேஸ்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நார் தான், அந்த ஒயிட் கலராக இருக்கும், அந்த நார் தான் எடுக்கணும். அந்த நாரை எல்லாத்துலேயுமே எடுத்துடலாம். அந்த நார் இருந்தால் வயிறு வலிக்கும், அதனால தான் நார் எடுக்கிறது. நம்ம பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு டைம் அதை அலசி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அலசி எடுத்துட்டேன். உதிரியாக இருக்குது பார்க்க. அதில் அந்த கொத்தாக இருக்கிறதெல்லாம் உதிரி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் இந்த ரெசிபி வாழை மரம் வச்சு வாழைப்பூ வந்துச்சா உடனே இதை செய்யணும்னு தோணும். பாருங்கள், அது குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் உதிரி எடுத்துக்கலாம். அது உள்ள ஒரு குட்டி பூ இருக்கும், அதெல்லாம் இங்கே சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொனையில் இருக்குள்ள எடுத்துகிட்டு வந்தால் லாஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் கடலை மாவு சேர்க்குறேன். கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். அது சுற்றி விழுந்துருச்சு, அதை தொடச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு எறும்பு ஒன்று ஓடுது குடு சந்தில். அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. வீட்டில் அரைச்சினா கெட்டியாக இருக்கும். அப்புறமா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்க்கணும். அப்புறங்க கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தப்போ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு, தயிர் சேர்த்து போட்டு நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்லேயே தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க வேணாம், இதில் இருக்கிறதே சரியாக போகும். நம்ம தண்ணியில் அலசி எடுத்துருக்கோம்ல, அதனால். கொஞ்சம் தனியாக வர்ற மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் கெட்டியாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் இது ஊற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது தண்ணி நான் சேர்க்கல, அதில் இருக்கிற தண்ணியும் சரியாக போச்சு. அவ்வளோதான். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவு ஒவ்வொன்றா விடுங்க. ஒன்றா விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். மொத்தமாக விட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இங்கே பாருங்க, ஒட்டிகிட்டு இருக்கு. அது மாதிரி அது என்ன பிரித்தாலும் அப்புறமா போகாது. அதனால் நல்லா தான் மொறு நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக இருந்தால் எடுத்து சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா வாழைப்பூ வேக கொஞ்சம் லேட் ஆகும்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதில் மீடியம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கலர் வந்ததும் எடுத்துடலாம். நான் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதாங்க, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பரான வாழைப்பூ ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.